இலங்கை இந்திய கடற்படையினர் இணைந்து ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இலங்கை மீனவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். ஒருவேளை துப்பாக்கி பிரயோகங்களுக்கு கூட எதிர்காலத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது இப்போது ஆபரேஷன் சிந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தும் ஒரு எழுதப்பட்ட அல்லது திட்டமிடப்பட்ட சதியா என்கின்ற கோணத்தில் தான் இப்போது இங்கு பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், எல்லா விடயத்திலும் ஒரு புலனாய்வு பார்வை மிக பிரதானமானதாக இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஜே.கே. பாய் என்கின்ற பெயர் எப்படி வந்தது? அவருடைய பெயரை பார்க்கின்ற போது அவர் கெனடி பஸ்டியான் பிள்ளை என்று கூறப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக கூறப்படுகிறது. அவர் பூர்வீகம் எப்படி யாழ்ப்பாணம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறதோ, நீர்கொழும்பிலும் கூட அவருக்கான பூர்வீகம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அல்லவா? அவர் பின்னிட்ட நாட்களில் அவரை யாழ்ப்பாணமாக மாற்றி இருப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது அல்லவா? இதில் வெளிப்படையாக கனேமுள்ள சஞ்சீவை துப்பாக்கி பிரயோகத்தால் படுகொலை செய்யப்பட்ட பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்பட்டவுடன் இந்த அரசாங்கம் சில விடயங்களை பேசி இருக்க வேண்டும். அவை பேச தவறியதுதான் இந்த விசாரணைகளில் எவ்வாறு திசை திரும்ப போகிறது என்பதற்கான ஒரு பெரும் அச்சமாக இருக்கின்றது. ஆனால் இத்தனை விடயங்களுக்குள்ளும் இலங்கை புலனாய்வு துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரிகளுடைய செயற்பாடு இதன் பின்னணியில் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களால் தான் இதனை இவ்வாறு கட்டமைக்க முடியும். வேறு யாராலும் கட்டமைக்க முடியாது. அவ்வாறு கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த ஜே.கே. பாய் என்பது. ஜே.கே. பாய் என்பதில் கூட இவ்வாறான ஒரு அர்த்தம் பேசப்படுகிறது. ஜஃப்னா கெனடி பாய், அதாவது ஜஃப்னா கெனடி பஸ்டியாம்பிள்ளை என்று கூறப்படுகிறது. பாய் என்பதற்கு பிஐ அர்த்தம் கொள்ளுகிறார்கள். இது ஒரு புலனாய்வு அமைப்பினர் தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. எனவே இந்த கனேமுள்ள சஞ்சீவின் படுகொலையில் செவ்வந்தியை பயன்படுத்தி பாதாள உலக குடுக்கும் யாழ்ப்பாணம் அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தொடர்பண்டு காட்டப்படுகிற ஒரு சம்பவம் திரைமறைவில் இடம்பெற்றிருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இப்போது இருக்கக்கூடிய அரசை பொறுத்தவரையில் கடுமையான கெடுபிடிகள், கடுமையான நிர்வாக நடைமுறைகளை கைப்பிடிக்கின்ற போது தமிழர்களையும் இதில் சேர்த்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் ஆரோ ஒரு நாசகார சக்தியினர் குறியாக இருந்திருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. அது மட்டுமில்லாது அரசு கூறுகின்ற நல்லிணக்கம் என்பது எதிரிகள் அல்லது நாட்டுக்கு நாசகார வேலையை செய்யக்கூடியவர்கள் அந்த நல்லிணக்கத்தை இவ்வாறான நாசகார வேலைகளில் தான் தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் என்று இணைத்திருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. அனுர கூறிய நல்லிணக்கத்தை எதிரி இவ்வாறு பயன்படுத்தி விட்டாரா என்கின்ற சந்தேகமும் இங்கு வலுத்து நிற்கின்றது.